நம்ம குக்கிங் லாங்குவேஜில் பைத்தம்பருப்பு முறுக்கு பார்க்க போகிறோம். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் 3/4 டம்ளர் பைத்தம்பருப்பை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் 1 டம்ளர் தண்ணியை விட்டு ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுட்டேன். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பைத்தம்பருப்பு, அதை நல்லா கழுவிட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எண்ணெய் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். அரைமுடி தேங்காவை நல்லா திருகி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி முதல்ல வரும் இல்லையா அந்த தேங்காய் பாலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரில் ஒரு 4 டம்ளர் பச்சரிசி மாவை நான் எடுத்துக்கிறேன். நான் அரிசியை ஊற வச்சு நல்லா காய வச்சு அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன். அந்த அரிசி மாவை தான் நான் இதில் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கடையில் வாங்கின அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த அரிசி மாவு இருந்தாலும் இதே போல் மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல சூடு தெரியணும் மாவு, அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த மாவை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் ஆறட்டுன்னு விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பைத்தம்பருப்பு, அதை நான் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பையும் மாவையும் நம்ம நல்லா ஒன்றா சேர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் பால், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை அழுத்தி பிசைய வேண்டாம், மெதுவாக பிசைஞ்சாலே போதும். இதே போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெண்ணெய் வேண்டாம், நீங்கள் நெய் சேர்த்துக்கிறதுனால நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இப்போ எள்ளு சேர்க்காம தான் செய்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணியை விட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். மாவை இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். தண்ணி ரொம்ப சேர்த்திங்கன்னா முறுக்கு ஹார்ட் ஆகிடும். அதனால் திட்டமாக தண்ணியை சேர்த்து இதே போல் கலந்து விட்டுக்கோங்க. மாவை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் ஒரு முறுக்கு அச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் நான் மாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நான் முறுக்க இந்த சின்ன சின்ன தட்டில் தான் பிடிஞ்சி எடுக்க போகிறேன். இதே போல் சின்ன சின்ன தட்டில் பிடிஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம பிடிஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா முறுக்கு, அதை எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே போல் நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க முறுக்கை எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன தட்டில் முறுக்க பிழியறதுக்கு முன்னே நல்லா எண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேலே முறுக்க புழிஞ்சிங்கனாக்கா இதே போல் ஈஸியாக எண்ணெயில் விழுந்துடும். இல்லை உங்களால் டைரெக்டாக பிழிய முடிஞ்சாக்கா நீங்கள் டைரெக்டாக கூட முழுக்க பிழிஞ்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பக்கம் நல்லா வேகட்டும்னு விட்டுடலாம். ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சு முறுக்க வேக விடுங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்பொழுது தான் நீங்கள் முறுக்கே போடணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு முறுக்கு. இப்போ நம்ம அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போடலாம். முறுக்கு நல்லா கோல்டன் கலர்ல இருக்கணும். அந்த பதத்துக்கு வரும்பொழுது தான் நம்ம முறுக்கை எடுக்கணும். பாருங்க எப்படி நல்ல கோல்டன் கலர்ல நம்ம முறுக்கு இருக்கு பாருங்க.
இதே போல் எல்லா மாவையும் நான் பிழிஞ்சி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.